ஆக்டர் தளபதி விஜய் அவரோட கடைசி படம்னு சொல்கிற படமாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்துக்கான பூஜை அப்டேட்டு, கேஸ்டிங் அப்டேட்டு, கேஸ்ட் அண்ட் க்ரோ அப்டேட்டுன்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் எச் வினோதன் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு 1 வீக் முன்னாடியே ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா யார் யார் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு அஃபிஷியலாக ஒரு வீடியோவோ ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பற்றியும் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் கேஸ்டிங் தான் சொல்லி ஆகணும். பாபி தியால் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. ஆக்டர் அண்ட் ஆக்டர் கௌதம் வாசுதேவன் மேவனும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பிரியாமணி, நரேன், பூஜா ஆக்டே இந்த படத்தில் வந்து விஜய்க்கு பேரா ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆக்டர் பிரகாஷ் ராஜ் கூட இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் கண்டிப்பாக எச் வினோதன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு லைட்டாக பொலிட்டிக்கல் கண்டிப்பாக இந்த படத்தில் பேசுவார். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் உள்ள ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் எப்படி பார்க்கலாம். எச் வினோதன் எந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போக போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சென்னையில் ஒரு சாங் ஷூட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூட்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ஷூட்டிங்காக பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எச் வினோதன் கம் பேக் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.